உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பேச போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஒசூர், அதாவது சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, தளி சுற்று வட்டார பகுதியில முழுமையாக அங்க இருக்கக்கூடிய எல்லா விவசாய நிலங்கள்லையும் மிக மிக முக்கியமாக விலை மதிப்பு பல கோடி மதிப்புள்ள விவசாய நிலங்கள். அதாவது பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் ரோடு, பாகலூர் பைபாஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா NH 844, ஏர்போர்ட் ரோடு, இப்படி இருக்கக்கூடிய எல்லா சாலைகள் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கிற நிலங்களை பூரா எடுத்து 120 கிராமங்கள 40,000 ஏக்கர் விவசாய நிலங்களை எடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு, IT கம்பெனிகளுக்கு எல்லாம் கொடுக்க போறாங்க. இதுக்கு பேர் அறிவுசார் தொழிற்தடம், நாலேஜ் கார்டுன்னு பேர் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 3 தாலுக்காவில ஒரு மாவட்டத்தோட ஒரு பகுதியிலிருந்து 40,000 ஏக்கரை எடுத்து கம்பெனிகளுக்கு படிப்படியா கொடுப்பதற்காக ஒரு அரசு திட்டமிட்டு இருக்குது. இந்த அரசுக்கு பேர் தமிழ்நாடு அரசு. இந்த அரசை திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது. இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாத்தீங்கன்னா ஏற்கனவே 8 சிப்காட் போட்டு 8,000 ஏக்கருக்கு மேல அபகரிச்சாச்சு. அடிமாட்டு விலைக்கு அபகரிச்சாச்சு. கைட்லைன் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சந்தை மதிப்பே அங்க கொடுக்கல. அதுவும் இல்லாம விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா மறுவாழ்வு, மறுகுடியமருக்கான இழப்பீடு, ஆர்என்ஆர் காம்பன்சேஷன் கொடுக்க கிடையாது. விவசாயிகள் புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்துல மாவட்ட ஆட்சியிட்ட இழப்பீடு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி STRR ரோடு கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு ஏக்கருக்கு. எப்படி இருக்கும்? ஒசூரும் பெங்களூரும் பக்கத்துல இருக்கக்கூடியது, வெறும் 15 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கக்கூடிய நகரங்கள். அது கர்நாடகா மாநிலம், தமிழ்நாடு. ஒரே சட்டத்துக்கு கீழே நிலமெடுப்பு நடக்குது, ஒரே சட்டத்துக்கு இழப்பீடு நிர்ணயிக்கிறாங்க. ஆனா கர்நாடகாவில் 3 கோடில இருந்து 6 கோடி வரைக்கும் இழப்பீடு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு ஏக்கருக்கு. எப்படி? எல்லாம் ஒரே சந்தை மதிப்பு கொண்ட நிலங்கள். ஆனா தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போற நிலத்தை புடுங்கிட்டு நாலேஜ் காரிடர், STRR ரோடு, பைபாஸ் ரோடு, அவுட்டர் பைபாஸ், இப்படி பல திட்டங்களை சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகளை நிலத்தை புடுங்குற வேலையை, முடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம்! ஒரே பகுதியில் 40,000 ஏக்கர் ஒரு IT கம்பெனி, எந்தெந்த முதலாளிகளுக்கு, வெளிநாட்டு முதலாளிகளுக்கு பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்கிற முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த நிலத்தை எடுத்து யாராச்சும் தமிழ்நாட்டில் கூடிய படிச்ச இளைஞர்களுக்கு, உங்களுக்கு நிலத்தை நான் வருஷ ஏக்கர் ₹1 குத்தகைக்கு தரேன், நீங்க வச்சுக்கிறேன்னு இந்த அரசு கொடுத்துருக்கா? அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களுக்கு தொழில் பண்ண சொல்லியிருக்கா? இல்ல அங்க நிலம் எடுப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்களா? எல்லாம் 5,000 கோடி 10,000 கோடி வச்சுக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஏக்கராவுக்கு ₹1 வருஷ குத்தகை, ₹10 வருஷ குத்தகை, ₹100 வருஷ குத்தகை, ₹90 வருஷ குத்தகை, இப்படி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம். விவசாயிட்டு இருந்து அடிமாட்டு விலைக்கு அடிச்சு புடுங்குறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கக்கூடிய தேன்கனிக்கோட்டை, தளி, சூளகிரி, ஒசூர், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மதிப்புள்ள, மிக மிக விளைச்சலை தரக்கூடிய, காய்கறிகளை தரக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு காய்கறிகளை, கீரைகளை தரக்கூடிய பகுதி அது. தக்காளிக்கு நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை விட்ட வாய்ப்பே கிடையாது. அனைத்து தோட்டக்கலை துறை சார்ந்த பயிர்கள், காய்கறிகள் பூரா அங்கதான் விளையுது. முட்டைக்கோஸ்ல இருந்து, பீன்ஸ்ல இருந்து, தக்காளி இருந்து எல்லாம் அங்க விளையுது. விவசாயிகள் கடுமையா உழைத்து உணவு உற்பத்தி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க, கர்நாடகாவுக்கும் போயிட்டு இருக்குது. ஆக அப்படி விவசாயிகள் அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த அந்த விவசாய நிலங்களை நாலேஜ் கடர் அப்படிங்கிற பேர்ல 40,000 ஏக்கரை தமிழ்நாடு அரசினுடைய தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ இதுக்கான அறிக்கையை தயாரிச்சிருக்கு. இதை விவசாயிகள் எல்லாம் இதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு 10,000 பேருக்கும் மேற்பட்ட, பல இடத்துல காவல்துறை தடுத்துட்டாங்க. தடுக்காம இருந்தாங்க 20,000 மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு வந்திருப்பாங்க. அனைத்து தடைகளையும் தாண்டி 10,000 விவசாயிகள் ஒசூர்ல இந்த திட்டத்தை எதிர்த்து, இந்த நாலேஜ் கார்டு திட்டத்தை ரத்து செய்யக்கூடிய மிகப்பெரிய பேரணி போய் அரசாங்கத்தை அதிர விட்டாங்க. அரசியல், ஜாதி, மதங்களை கடந்து, கட்சிகளை கடந்து விவசாயிகளை ஒன்னெடுத்து மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏற்படுத்திக்கிறாங்க. தேர்தல் வந்தாச்சு, தேர்தல் நேரம், 3 தொகுதி காலியாயிரும். உடனே முதல்வர் சொல்றாங்க, வாங்க சந்திக்கலாம், பேசலாம். வேண்டாம் ஐயா, நாங்கள் திட்டத்தை ரத்து செய்ய சொல்றோம், திட்டத்தை ரத்து செஞ்சா போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்து துணை முதல்வர் வர்றார், வந்துட்டு அவங்க பேசுறாங்க, இந்த அறிவுசார் தொழில் வளத்திட்டம் என்பது திட்டமிடப்பட்டது, இப்போ செயல்படுத்தாது. அப்போ ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அடுத்து செயல்படுத்துவீங்களா? திட்டத்தை அறிவிச்சிருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய டிட்கோ நிறுவனம் இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த மாட்டோம், இந்த திட்டம் இனி வராது, விவசாயிகள் கருத்து கேட்காம நாங்க செயல்படுத்திட்டோம், இது ஏதோ ஒரு ஆலோசனைக்காக வச்ச திட்டம், இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம், ஏதாச்சும் எழுத்துப்பூர்வ கடிதம் கொடுத்திருக்குதா? ஆக தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி நிலமெடுப்பு திட்டங்கள் எல்லாம் நாங்க ஆட்சி வராதுன்னு சொல்லி
தேர்தல் நேரத்தில் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஓட்டு பயிர்ந்த ஒரு காரணத்துக்காக அச்சப்பட்டு அரசியல்வாதிகள் இந்த மாதிரி சொல்வது வாடிக்கை இயல்பு. இவங்க சொல்றது உண்மை அப்படின்னா இவங்க ஏன் எழுத்து வடிவத்துல கொடுக்கல, ஏன் கடித மூலியமா கொடுக்கல, ஏன் உத்தரவா கொடுக்கல, ஏன் அரசாணையா கொடுக்கல? ஆக விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக, தேர்தல் நேரத்தில் வாக்குகளை பெறுவதற்காக இந்த திட்டம் வராது. போராடுற விவசாயிகளை பார்த்து அவதூறு பரப்புறது, இவன் அந்த கட்சிக்காரன், இந்த கட்சிக்காரன், இந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்றது. ஆக நியாயமான கோரிக்கை போராடக்கூடிய விவசாயிகளை அச்சுறுத்துவது, அவதூறு பரப்புவது, பொய் சொல்றது, மிரட்டுற வேலை ஒரு பக்கம். ரெண்டாவது, நாங்க ஆமா உண்மையா அதை கொண்டு வர மாட்டோம், இந்த திட்டமே வராதுன்னு சொன்னா ஏன் எழுத்து வடிவத்துல உத்தரவா கொடுக்கறதுக்கு என்ன தயக்கம் தமிழ்நாடு அரசுக்கு? அதை பெற்று தருவதற்கு திமுகவுக்கு என்ன தயக்கம்? ஆக திமுகவுக்கு வாக்களித்த விவசாயிகளை தான் இன்னைக்கு அவங்களுடைய நிலத்தை பிடுங்குறவளை இன்னைக்கு திமுக செஞ்சுட்டு இருக்கு. திமுக இதை மட்டும் செய்யல, இந்தியாவிலேயே மிகப்பெரிய நில அபகரிப்பு அரசு எதுன்னு பார்த்தா இந்த 2021 2026 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அரசு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நில அபகரிப்பு அரசாக இருந்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 8 சிப்காட், 40,000 ஏக்கர்ல நாலேஜ் காரிடார், தமிழ்நாடு முழுவதும் 60,000 ஏக்கர்ல 40 சிப்காட் திட்டங்கள், இனாம் நிலங்கள் 13 லட்சம் ஏக்கர் சீரவேலி பண்ணியாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, 15 லட்சம் ஏக்கர் இந்த ஒரே ஆட்சியில விவசாய நிலத்தை அபகரிச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய விவசாயிகளே, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். உங்களோட தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களும், ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் உங்களுக்காக நாங்கள் திரட்டி வருகிறோம். ஒன்றுபட்டு நீங்கள் அரசியல், ஜாதி, மதம், கட்சிகளை கடந்து உரிமைகளுக்காக, கோரிக்கையாக போராடுங்கள். அமைதி வழியில, அறவழியிலே போராடுங்கள். நியாயமான கோரிக்கை. நம்ம நிலத்தை விட்டு போட்டா அவ்வளவுதான், தலைமுறை கடிமைதான். நம்ம ஏடிஎம் வாசல்ல போய் வாட்ச்மேன் நிலைக்கு கூட உட்கார முடியாது. வர்ற பணம், கொடுக்குற இழப்பீட்டு பணம் என்ன ஆகுன்னா வக்கீல் கொடுக்கற கூட பத்தாது, பண்ற செலவு கூட பத்தாது. ஒரு முறை ஒரு பிள்ளை காலேஜ் அட்மிஷன் போட்டா காசு சரியா போயிடும், ஹாஸ்பிட்டல் போட்டு கொடுக்குற காசு சரியா போயிடும். நம்ம நிலத்தோட மதிப்பு எவ்வளவு? நிலத்தோட மதிப்பு தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்துது. அந்த மதிப்புமிக்க நிலத்தை பறிக்கிற திட்டமிடக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்களாம் விழிப்புணர்வுடன் ஒன்றுபட்டு வெற்றி பெறும் வரை போராட வேண்டும். உங்களுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எப்பொழுதும் துணையாக இருக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.